வணக்கம், சோபநாதினி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பூஜை பாத்திரம் எந்த கிழமைகளில் சுத்தப்படுத்தலாம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு மற்றும் மற்ற பூஜை சாமான்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய குட்டி குட்டி விளக்குகள், அதெல்லாமே எல்லா பூஜைக்கு வைத்திருக்க எல்லா பாத்திரங்களையுமே நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் துலக்கவே கூடாது, சுத்தப்படுத்தவே கூடாது. புதன்கிழமை பகல் நேரம் முழுவதுமே பூஜை பாத்திரங்களை நம்ம சுத்தம் செய்யக்கூடாது. மற்ற நாட்களில், அதாவது ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி போன்ற கிழமைகளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம பூஜை பாத்திரங்களை துலக்கி சுத்தப்படுத்தி கொள்ளலாம். பூஜை பாத்திரங்களை விளக்குகளையும் சுத்தப்படுத்திவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது, அதாவது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பலையா, அப்படி நம்ம வைக்கும் பொழுது நமது வலது கை மோதிர விரலால் தான் நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த பூஜை பாத்திரங்களுக்கு வைக்க வேண்டும். இது பூஜை பாத்திரங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாமி படங்களுக்கோ சாமி சிலைகளுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம மோதிர விரலால் மட்டும்தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை நம்ம எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு நம்ம பூஜை செய்யும் பொழுது அதோட பலன்களை நம்ம முழுமையாக அடைய முடியும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவல்கள் நிறைய தொடர்ந்து வர இருக்குது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.